பல நேரங்களில் நமக்கு வேல்யூ பண்ணவே தெரியறதில்லை. வேல்யூ பண்ண தெரிஞ்சதுன்னா பிரபஞ்ச ரகசியம் நமக்கு புரியும். இப்படி சொல்ற மேடம் பேர் என்ன? இளஞ்செல்வி மேடம் நம்முடைய பாஸ். நான் கடலூர் வந்துட்டு இருந்தேன், பர்ஸை தொலைச்சிட்டேன். நான் இளஞ்செல்வி மேடம் கிட்ட வந்து சொல்றேன், மேடம் பர்ஸை காணோம் மேடம். மேடம் என்ன கேட்பாங்க? எங்க தொலைச்சிங்க? பஸ்ல மேடம். எந்த பஸ்ல? கிளாம்பாக்கத்துல இருந்து ஏறின மேடம், தொலைச்சிட்டேன் மேடம். அடுத்து என்ன கேட்பாங்க? தென்னீங்களா? தென்ன மேடம். கிடைக்கல. ஓன அழுறேன். இவ்வளோ பெரிய பேராசிரியர் அழறதை பார்த்து ஒரே கேள்வி கேட்டாங்க, உள்ள என்னதான் இருந்துச்சு மேடம்? நான் சொல்றேன் 30 ரூபாய். இளஞ்செல்வி மேடம் என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? போனா பர்சு 3 லட்சம் ரூபா. புருஷனால என்ன கிடைக்கும்? புருஷன் 3 லட்சம் ரூபாய், அவன் கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் 30 ரூபா. மனைவி என்ன கிடைக்கும்? அது 3 ரூபா தான், அவன் 30 லட்சம். வேல்யூ வேல்யூ தெரியலனா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கனெக்டடா இருப்பீங்க? பிரபஞ்சத்தோடு கனெக்டடா நீங்க எது கொடுக்குறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி தரும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தவறுகள் செய்யாமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள், குற்றங்கள் இழைத்து விடாதீர்கள். 2 விஷயத்துல வெல்பீங்கா இருங்க. ஒன்னு மெடிக்கல், இன்னும் ஒன்று லீகல். லீகல் அண்ட் மெடிக்கல் 2 விஷயத்திலே வெல்பீயிங்கா இருக்கிறவன் மனித வடிவில் தெய்வமாக வாழ்ந்து விட்டு போகிறான். சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகளாக இருக்காதீர்கள். உடல் உயிரியலுக்கு எந்த குற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள்.